1000 கோடி அடிக்கும். ஓகேண்ணா. எப்படி ப்ரோ இருக்கு? வேற லெவல் ப்ரோ. ராம்ப் அவ்வளவுதான். ராம்ப் ஒரு சீன் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் இருக்கு. எப்படி சொல்றதே தெரியல. அந்த ஃபைட் இருக்கு, லேடி ஃபைட். எப்பா 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 அருமையா இருக்கு. இப்போ 300 கோடி மேல பட்ஜெட்னா இது? 300 கோடி இல்ல சார், 1000 கோடி தானே சார். ஆக்ஷன் செமையா இருக்கு ப்ரோ படத்துல. அப்போ 3.25 மணி நேரம் படம் கிட்டத்தட்ட. உங்களுக்கு எப்படி ஸ்லோவா போன மாதிரி எங்கன்னா ஃபீல் ஆச்சா? இல்ல ஓகே, அவ்வளோலாம் இல்ல சாங்ஸ். ஏதோ தமிழ்ல நல்லா இல்ல, நான் பாட்டு மட்டும் நல்லா இருக்கு. ஹீரோவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் ஹிட் அடிச்சிருமா? ஓகே. கிரீன் சினிமாஸ். அது தெரியல. ஞானவேல்ராஜ் அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, பேன் இந்தியா தெரிக்கும். அது இதுதான் பேன் வேர்ல்டே தெரிச்சிருச்சு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நினச்சி பார்க்காத ஒரு விஷயம்லாம் அது வந்து எவ்வளோ என்கேஜிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. இட்ஸ் எ கிரேட் ரைட்டர் ஆல்சோ. அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த ஃபஸ்ட்டு தன்மையை போக்க வைக்கிறதுக்கான ஒரு படமாக அது இருக்கும். ஏன்னா அதோட தன்மை குறைவாக தான் இப்போ 2லாம் மேக்ஸிமம் 2னா கம்மியாக தான் வரும். ஆனால் இது அதையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. வேற லெவலில் இருக்கு. கிரேட் ஆக்டர். ஒரு ஹீரோ ஹீரோயின் காம்போ எந்த மாதிரி இருக்கு? பயமா இருக்கு. அதான் கொஞ்சம் சலிக்கிறமா இருக்கு. மற்றபடி ஆக்ட் ஃபகத் ஃபாசில் எல்லாருக்குமே ஃபைட் சீன், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அதான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. தெரியுது, பார்க்கும்போது தெரியுது. அதாவது இப்போ தங்குவான ஒரு படம் வச்சு கஷ்டப்பட்டாங்க, ஆனால் பிரோஜனம் இல்லாமல் போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிரோஜனமாக எடுத்துன்னு வர டேரக்டர்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பணம் போடணும், நிறைய இந்த மாதிரி படம் வரணும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே. பயங்கரமாக இருக்குது, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க, எல்லாரும் வாருங்க. 3000 கோடி கன்ஃபார்ம் ஃபேன் வேர்ல்ட் தெரியுது. ஓகே. ஃபகத் ஃபாசில் பற்றி சொல்லிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. ஒரு ஆக்ட் பயங்கரமாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. நான் பார்க்கும்போது படம் பாருங்களேன். இதில் மாஸ் வந்து ஃபகத் ஃபாசில் அல்லு அர்ஜுனா? நானே சொல்லிட்டேன்னா இல்லை இதில் மாஸ் உங்களுக்கு தோணுனது மாஸ் ஃபகத் ஃபாசில் இன்ட்ரோ தான். ஓகே ஓகே. பயங்கரமான இன்ட்ரோ. அது ஃபகத் வந்தாலே ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பயங்கரமான. ஓகேண்ணா, நன்றிண்ணா. லாஸ்ட் சீன் பிடிச்சது. லாஸ்ட் அப்புறம் ஃபைட் சீன் எல்லாமே பிடிச்சது. ஃபைட் சீன் எல்லாம். இப்போ அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா காம்போ எந்த மாதிரி இருக்கு? காம்போ ஹீரோ ஹீரோயின் காம்போ நல்லா இருந்து. ஃபகத் ஃபாசில் வந்து சொல்லுங்க. ஃபகத் ஃபாசில் மொட்டை போலீஸ் நல்லா இருந்தது. இப்போ பார்ட் 1ல முரட்டுத்தனமா இருப்பாரு, பார்ட் 2ல அதே மாதிரி தான் இருக்காரா? எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க 10க்கு இந்த படத்துக்கு? 9.5 தரலாம். இப்போ 3.25 மணி நேரம் படம் கிட்டத்தட்ட. உங்களுக்கு எப்படி ஸ்லோவா போன மாதிரி எங்கன்னா ஃபீல் ஆச்சா? இல்லை, தாராளமாக வந்து பார்க்கலாம் படத்தை. ஓகே, முரட்டு ட்ரீட்டாக இருக்கும் இந்த வாரம். ஓகே ப்ரோ. நல்லா இருக்கா ப்ரோ? என்ன பிரதர் உங்களுக்கு படத்தில் பிடிச்சிருந்தது? ஆக்ஷன். இப்போ 3 மணி நேரம் படம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி செம்மையாக போவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் போச்சா? ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு அந்த செகண்ட் பார்ட்லேயே வந்து ஒரு முக்கால்வாசி நல்லா கொடுத்த காசு ஒருத்து எதிர்பார்த்தது நடந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் ரோல் எப்படி ப்ரோ இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஃபைட் சீன், சேலை கட்டி ஃபைட் சீன் எப்படி ப்ரோ இருக்கு? ஓகே ப்ரோ. எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க ப்ரோ படத்தில்? அவ்வளோ தரலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்ததுக்கா. ஃபேமிலியோடு பார்க்கும்போது ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயின் ரோல் எந்த மாதிரி இருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு காம்போ ஃபஸ்ட்டு பாட்டோட. இப்போ புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு இது ஆன மாதிரி அதை காமிக்கிறப்ப ரியாலிட்டியில் அப்படி இருக்கணும்னு தோணுதா? இல்லை அப்படி இருக்கிறது நல்லா இருக்குமா, இல்லை கம்பீரமாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கா? நல்லா தான் இருக்குது. படமாக பார்த்தா ஓகே ஓகே. ஃபைட் சீன் ப்ரோ ஃபகத் ஃபாசில் மொட்டை அவரு ஓகே. படம் ஹிட்டா? ஓகே, தேங்க்யூ.